வணக்கம் சார். வணக்கம் சைமன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து மறைந்து ஒரு வருடம் ஆகுது. உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு கூட்டமாக 7:30 காலையில் எல்லா இடத்துலையும் ரூட்டு திருப்பி விட்ருக்காங்க அப்படின்லாம் சொன்னான். ஒரு வருடம் கழித்தும் விஜயகாந்த் அவர்கள் மேலே இந்த அளவுக்கு பாசமாக இருக்காங்களா சார்? இல்லை, உண்மைதான். அது வந்து ஏன்னா நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாகவே வந்து பிரேமலதா, விஜயகாந்த், ஒரு சண்முக பாண்டியன், சுதீஷ் எல்லாம் வந்து அந்த இன்விடேஷனை, குரு பூஜைக்கான இன்விடேஷனை அவருடைய அந்த நினைவு நாளே குரு பூஜையாக கொண்டாடுறாங்க. அது இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்தாங்க. எல்லோரும் கட்சி பாகுபாடுன்று எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அது கூட விஜய் பிரபாகரன்கிட்ட கேட்குறாங்க, அது மாதிரி வந்து இவங்கெல்லாம் வருவாங்களா அப்படின்னு. அவங்களாம் வருவாங்களான்றதுக்காக நாங்கள் கொடுக்கலிங்க. எங்கள் அப்பா வந்து எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஒரு மனிதர், பொதுவான தலைவர். வந்து உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள், உச்சத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களிலிருந்து கடைசி தொழிலாளர்கள், சினிமா தொழிலாளர்கள், பெப்சி தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா, கடைசி தொழிலாளர்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அழைப்பை. வராது அவங்க விருப்பம்னு ரொம்ப மெச்சூர்டான பதிலாக இருந்து, நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்த அந்த கோயம்பேடு தேமுதிக அலுவலகம், குறிப்பாக விஜயகாந்தோடைய அந்த நினைவிடம் இன்றைக்கி காலையிலேருந்து பயங்கர பரபரப்பாக இன்னும் கூட அடங்கலை. வந்து கிட்டத்தட்ட என் கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு. பயங்கரமான கூட்டம். ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான 4 சாலைகள் சந்திக்கிற இடம். அது ஒரு பக்கம் வந்து அண்ணா நகருக்கு போகிறது, இன்னொரு பக்கம் பூந்தமல்லி, இன்னொரு பக்கம் அம்ஜகரை, இன்னொரு பக்கம் அசோக் நகர் போகக்கூடிய ஒரு 4 சாலைகள் சந்திக்கிற ஒரு நெருக்கமான ஏரியா. அந்த ஏரியாவில் அப்படி ஒரு கூட்டம். எதிர்க்க வர கோயம்பேடு காலையிலே அமைதி பேரணி நடத்தணும் அப்படின்னு அனுமதி கேட்டாங்க. அந்த அனுமதி மறுக்கப்பட்டு அமைதி பேரணி அமைதியாகவே நடத்தி முடிச்சிட்டாங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் தலைவர்களுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் வந்திருந்தாங்க. அதான் நீங்கள் சொன்னதான், ஒரு வருடம் ஆயும் இந்த அன்பு குறையிலன்னு தெரிந்து நான் நேரடியாக போய் பார்த்தேன். அந்த பிறகு பயங்கர பிரமிப்பாக இருந்தது. ஒரு மனிதனுக்கு அதாவது சொல்லுவாங்கன்னா, அதான் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேணும்னு புரட்சி தலைவருடைய இது, நீ பொட்டு வச்ச தங்க கொடும்னு இவருடைய அந்த ஒரு அழியாத ஒரு பாடல்னு கூட அதை சொல்லலாம். அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் வந்து விஜயகாந்த் குழந்தை குட்டியோடு வந்திருக்காங்க. வந்து ஒரு ஊரில் ஒருத்தர் வந்திருக்காரு, பவானிலேருந்து வந்திருக்காரு. 2 குழந்தைங்களையும் மனைவியை கூட்டுக்கிட்டு காலையில் கிளாம்பாக்கத்தில் இறங்கி, கிளாம்பாக்கத்திலேருந்து கோயம்பேடுக்கு ஒரு வண்டியை பிடிச்சி காலையில் நேற்று ஈவினிங்கே கிளம்பி வந்துட்டாங்க. வந்து அங்கேருந்து பார்க்குறவங்க உள்ளே போக முடியல, இங்கேருந்து பார்த்தாலே போதுங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த பேரன்பு எங்கேருந்து விஜயகாந்த் சம்பாரிச்சாருன்னு தெரியல. பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த பேரன்பு ஒரு உணவு கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து, கண்ணுக்கு தெரியாத வலது கை செய்கிறது இடது கை தெரியாதுன்ற அளவுக்கு அந்த உதவி தான் இன்றைக்கி வந்து அவர் ஒரு உச்சத்தில், அவர் ஒரு நடிகராக, தலைவராக, அதை தாண்டி வந்து குரு பூஜைன்ற பண்ணுற அளவுக்கு ஒரு சித்தராக அந்த இடத்த வந்து எல்லாரும் பாவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து அதுதான் உண்மை. எல்லாரும் கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மைதான். அது வந்து நீங்கள் குரு பூஜைன்னு அவங்க கொண்டாடினாலும் கடவுளை, எனக்கு நான் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய கொண்டு வந்து அந்த குழந்தைய வச்சு அந்த இதில் வந்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணின்னு போகிறது. அப்புறம் ஒரு சிலை மாதிரி அவர் ஒரு மார்பளவு உருவ சிலையை வச்சு கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் தாண்டி அங்கிருந்தவங்ககிட்ட விசாரித்தப்போ, ஏங்க உங்களுக்கு தெரியாது, தொடர்ச்சியாக 365 நாளும் அங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு. தெற்காசிய நாடுகளில் உள்ள தமிழர்கள்லாம் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இலங்கையில் இருக்கிற தமிழர்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சென்னைக்கு வந்து அந்த பொதுவாக ஊருங்கள்லாம் போகிறவங்க ஒரு நாள் சுற்றுலா எங்கள் பகுதியெல்லாம் போடுவாங்க. ஒரே ஒரு நாளில் சென்னையை சுற்றி காமிப்பாங்க. அதில் எம்ஜிஆர் சமாதி, அப்புறமா அண்ணா சமாதி, விஜிபி கோல்டன் பீச், மெரினா பீச், சிறுவர் பூங்கா, கிண்டி சிறுவர் பூங்கா, இதெல்லாம் இருக்கும். இப்போ அந்த லிஸ்ட்டில் விஜயகாந்தோட நினைவிடமும் சேர்ந்துருச்சு. அப்படின்ற அளவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மாசை கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. இதுதான் சொன்னார் ஒருத்தர், இங்கே வந்து முடி காணிக்கை பண்ணுறாங்க, மாலை அணிந்து விரதம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கடவுளாக ஒரு சித்தராக கொண்டு வந்துருது. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம் நடந்தது. நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல, பயங்கரமாக அந்த கூட்டமே ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்து மேலே அந்த கழுகு வந்தது வந்து நீங்கள் அதுக்கு சரியான விமர்சனங்கள், அப்புறம் இதுவான எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்தால், நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். பெரும்பான்மை நம்பிக்கை உள்ளவர்களுடைய இது என்னென்னா, இங்கே நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் திருக்கழுக்குன்றம் ஃபேமஸான இது வந்து, அங்கே ஒரு 12 மணி வாக்கில் கழுகு வந்து மேலே வந்து சுத்தம். இப்போ சமீபமாக வரதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இது திருமாலுடைய அது ஒரு நம்பிக்கையாக, வைணவர்களுடைய ஒரு நம்பிக்கையாக அதை சொல்கிறது வந்து. ஏன்னா இவருடைய உடலும் தீவுத்திடலேருந்து கொண்டு வரும்பொழுது அண்ணா ஆட்சி தாண்டினப்போ மேலே அந்த கழுகு எல்லா இதுவும் சுற்றுனாங்க. எல்லாரும் பார்த்தாங்க. விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன் அவங்க மகன்களோட பார்த்து கண்ணீர் வடித்தாங்க மேலே வந்து. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இன்றைக்கி நடந்தது. இது எல்லாம் தாண்டி அந்த கலையாத கூட்டம்னு வாங்க இல்லைங்களா, அப்படி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அன்னதானம் ரெடி ஆகிட்டு இருந்தது. இதெல்லாம் எப்படி ஒரு மனிதனால் இப்படி நம்ம சம்பாதிக்க முடியும், எப்படி சம்பாரிச்சிருக்கிறாரு அப்படின்னு பெரிய ஆச்சரியம் அது. சார், அரசியல் தலைவர்கள் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம எத்தனை பேர் வந்திருந்தாலும் வராதவங்களை பற்றி தான் மோஸ்ட்லாக பேசுவாங்க. நம்ம வந்து விஜய் ஏன் வரல, அவருக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்களே, ஏன் அவர் வந்து புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம அந்த டாபிக் உள்ளே போக விரும்பல. ஏன்னா
எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கும். அவர் வந்தால் எப்படி என்ன ஆகும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். எப்பயுமே ட்விட்டரில் ஏதாவது போஸ்ட் பண்ணுவார்ல சார், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. இல்லை நிறைய கூட்டம் இப்போ நம்ம இந்த பேசுகிற மணி 5 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் விஜய் வரல. ஆனால் இப்பொழுது வரைக்கும் மக்களும் மீடியாக்காரர்களும் வெயிட் பண்ணது வந்து இந்த விஜய் வந்துடுவார். ஏன் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா, அவர் உடனடியாக ஒரு ட்வீட் வந்து ஒன்று போடுவார். எக்ஸ் வலைதளத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுவார். அதே போல் ஒரு படத்தை வச்சு தன்னுடைய அந்த அஞ்சலியை செலுத்திடுவார், வந்து மரியாதையை செலுத்துவார். தொடர்ச்சியாக நாமளே கூட நீங்களே கூட சொன்னீங்க பனையூர் பண்ணியார் அப்படின்னு. நீங்கள் தான் சொன்னது அது. ஆமாம். ஏன்னா விஜய் மீது இருக்கிற விமர்சனம் என்னென்னா, நீங்கள் மாநாட்டுக்கு வெளியே வந்தீங்க, புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வெளியே வந்து அதுக்கப்புறம் எங்கேயுமே வெளியே வரல, உள்ளே வச்செல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கணும். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு எப்படி விஜயகாந்த் இறந்த பொழுது அங்கே வந்த நபர் ஒரு இரவில் வந்து அவ்வளோ கூட்டத்துக்கு இடையிலையும் வந்து திரும்ப போகும்போது அவர் மீது செருப்புலாம் வீசப்பட்ட ஒரு சம்பவம்லாம் நடந்தது வந்து. அப்படியே வந்து ஒரு சண்முக பாண்டியன், சுதீஷ் இவங்க கொண்டு வந்து வைக்கும்போது அந்த ஸ்டில்லு நான் பார்த்தேன். நான் வந்து அவங்க வீட்டில் போயிட்டு விஜய் வீட்டில் இருக்கிறப்ப அப்படி பார்த்து சிரிக்கிறாப்புல சண்முக பாண்டியன். என்னென்னா உங்களுக்கு விஜய் ஆரம்பத்தில் இருந்த தெரு வந்து சாலிகிராம காவேரி தெரு, நீங்கள் அப்படியே பக்கத்து தெரு டிட்டோ, ஒன்றுமே தேவையில்லை, ரொம்ப 3வது தெரு 4வது அப்படியே பக்கத்து தெரு வந்து கண்ணம்மாள் தெரு, விஜயகாந்த் வீடு. காவேரி தெரு, கண்ணம்மாள் தெரு, நடுவில் இருக்கிற வீடு வந்து வடிவேலுது. அதுக்கப்புறம் தான் வடிவேல் வாங்கினார் ஆரம்பத்தில். அப்போ இவர் நினச்சிருப்பார் விஜய் வந்து நம்ம இதுவாக இருக்கும்போது சின்ன பசங்களாம் இவங்க அந்த ரோட்டில் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, அவங்க அப்பா கூட கையை பிடிச்சிட்டு போயிருப்பார், இதெல்லாம் பண்ணியிருப்பார். அந்த ரீமைண்டாக அப்படி சிரிச்சிட்டு இருக்காப்புல, பெரிய இதுவாகிட்டார். ஒரு தொகுதியில் போய் எம்பியாக நின்று இருக்காப்புல, எம்பி வேட்பாளராக அப்படிலாம் பார்த்துருந்தாரு. அந்த இதுதான் ஒரு அண்ணனாக திரையில், ஒரு தம்பியாக விஜய் இப்படி இருந்த செந்தூர பாண்டியில் இருந்த ஒரு நபர் இன்றைக்கி வந்து தாவேகானுடைய தலைவராக இருந்தாலும் வந்திருக்கலாம் அப்படின்னு. வராததற்கான எனக்கு தெரிஞ்ச காரணம் என்னென்னா, பயங்கர கூட்டமாயிடும், வந்து ஒரு கட்டுக்கடங்காத கூட்டமாயிடும். இன்னொன்று வந்தால் தேமுதிக டிவிகே கூட்டணி பற்றி இது பேசுறதுக்கான நேரம் கிடையாது வந்து. இப்போ அப்படி பார்த்தா ஓபிஎஸ் வந்தார், சசிகலா வந்தாங்க, எல்லா கட்சி தலைவர்களும் வந்துட்டாங்க சார், எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ எல்லாரு கூடயுமா இது ஒன்று. ஆனால் வந்திருக்கலாம் என்னை பொறுத்து. வராதது பெரியது. புஷி ஆனந்த் வந்த பிறகு தான் எல்லாருக்கும் ரைட்டு ஓகே வரமாட்டார் இதுக்கப்புறம் அப்படின்னு தெரிஞ்சது. எனக்கு என்னென்னா, கண்டிப்பாக அந்த ஒரு வருட அந்த நினைவஞ்சலிக்கு கண்டிப்பாக அந்த குரு பூஜைக்கு விஜய் வந்திருக்க வேண்டும். டிவிக்கு ரிலேட்டடாக வந்து நிறைய ஆலோசனை கூட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறதா நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது சார். பட் பெருசாக மீடியாஸில் எதுலேயும் வரல. நம்ம வந்து அவங்க ஐடியலாக இருக்காங்க, அவங்க எதுவுமே பண்ணாமல் எந்த ஒரு அரசியலும் பண்ணாமல் அமைதியாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அவங்க வந்து சைடில் இந்த மாதிரி வேலைகள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்களா சார்? அதாவது வந்து நமக்கு சொன்ன மாதிரி மீடியாவில் என்னென்னா, மீடியாவில் பெரும்பாலும் வந்து இந்த ஒரு பொதுவாக ஒரு மாநில கட்சி, ஒரு பெரும்பான்மையான கட்சி அப்படின்னா அந்த கட்சியினுடைய முக்கியமான நிகழ்வுகள் தான் உங்களுக்கு செய்தியாக மாறும். அது அடுத்த லெவலில் இருக்கிற கட்சியிலையும் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான, இப்போ தலைவர் கலந்துக்கிறாரு இல்லை பொதுச் செயலாளர், இப்போ விஜயோட கட்சி எடுத்துக்கிட்டோம்னா விஜய் வர கூட்டமாக விஜய் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தால் அது பத்திரிகை செய்தியாக மாறும், மீடியா செய்தியாக மாறும். புஷியானது இது கூட அந்த அளவுக்கு ஆகாது. இது பார்த்திங்கன்னா மாவட்ட ரீதியாக, மாவட்டத்தை தாண்டி தொகுதி பகுதி ரீதியாக கூட்டங்கள் வந்து தினமும் நடந்துகிட்டு இருக்கு. வந்து இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்ட இதில் எங்கள் ஏரியா பகுதியெல்லாம் கூட நடந்துருக்கு. ஒவ்வொரு இதுவாக நடந்துருக்கு. எனக்கு நான் அந்த பத்திரிகையாளர் செய்தியாளர் குரூப்பில் இருக்கிறேன். நான் வந்து ஒவ்வொரு நாளும் தகவல்லாம் கூட அமைச்சிக்கிட்டு இருக்காங்க, வந்து யார் யார் வந்தாங்க என்ன ஏதுன்ட்டு இது நடந்துகிட்ருக்கு. இது முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கட்சியினுடைய கட்டமைப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க வந்து பூத் கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த பூத் கமிட்டி இதையெல்லாம் தாண்டி வரப்போகிற 2026 தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் இவர்கள் ஒவ்வொருவாக பகுதி வாரியாக தொகுதி வாரியாக இன்னும் வந்து யாரும் பொறுப்பாளர் கொடுக்கல. உங்கள் தொகுதி நிலவரம் எப்படி இருக்குது, உங்கள் பகுதி நிலவரம் எப்படி இருக்குது, நம்ம கட்சிக்கான செல்வாக்கு எப்படி இருக்குது, நம்ம கட்சி வெளியே தெரியுதா, இளைஞர்கள் இது தெரியுது, அங்கே இருக்கிற குக்கிராமத்தில் தெரியுதா, பாமர மக்களுக்கு தெரியுதா, வயதானவர்களுக்கு தெரியுதா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் வந்து ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 30-40 கேள்வி கேட்கப்படுகிறதான். இதை வச்சு ஏன்னா இதுக்கு என்ன காரணம்னா, இந்த பொங்கலுக்கு பிறகு விஜய் வந்து ஒரு சுற்றுப்பயணம் போக போகுது. இதெல்லாம் அது மாதிரி ஒரு புள்ளி விவரமான ஒரு கணக்கு ஒன்று கொடுத்து அதன் அடிப்படையில் அவர் வந்து அந்த பயணத்தை டிசைன் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை ரொம்ப முக்கியமான வர்றவங்ககிட்டலாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆப்பில் உறுப்பினர் சேர்க்கையை தாண்டி நேரடியாக போய் உறுப்பினர் சேர்க்கை நீங்கள் வைக்கணும், உறுப்பினர் சேர்க்கைக்கான வந்து ஒரு முகாம்லாம் அமைக்கணுன்ற மாதிரியான ஒரு கட்டளையெல்லாம் இருக்குது. இது வளரும் கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். இது எல்லாம் தாண்டி தலைவர் எப்போ வெளியே வர போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி மில்லிடம் கேள்வியாக இருக்குது. அது விஜய் வெளியே வந்து மக்களை சந்திக்கிற அந்த நிகழ்வுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு தாவேகானுடைய
அந்த அரசியல் பயணம் விறுவிறுன்னு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தாவேக்கா வந்து எப்போ கட்சி தொடங்கினாங்களோ அப்போலேருந்து மற்ற கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து தாவேக்காவில் இணைஞ்சாங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, பாமகவில் 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. இப்போது இந்த பிரச்சனை எல்லாமே தாவேக்காவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, நீங்கள் வந்து நாம் தமிழர்களில் வந்து உள்ள கூட்டணிக்குள்ளே வந்து சலசலப்பு என்னென்னா, ஆரம்பத்திலிருந்து சீமானும் விஜயும் ஒரு கூட்டணி வச்சுக்க போகிறாங்க. சீமானும் அந்த மாநாட்டுக்கு முன்னாடி என் தம்பி வரட்டும், என் தம்பி வந்தான்னா மற்ற 2 திராவிட கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்கணுமா, என் தம்பி தான் ஆளட்டும், என் கொள்கையும் தம்பி கொள்கையும் ஒன்றும் ஒத்து போச்சுன்னா நாங்கள் 2 பேரும் கூட்டணி வச்சுன்னு பேசிகிட்டு இருந்தவர், மாநாடு முடிந்த பிறகு அவருடைய வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியும், வந்து நடு ரோட்டில் நின்று அதோட கூமுட்ட அரசியல் இது என்ன ஆச்சு, கட்சிக்குள்ளேயே ஒரு இதாகிடுச்சு. இதுக்கு என்னென்னா விஜய் எதிர்வினை ஆற்றலை. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாரையும் எதுவும் சொல்லவும் கூடாது. இவங்க என்ன ஒருவேளை சீமான் என்ன நினச்சி பேசினாரோ தெரியல, நம்ம இப்படி பேசணும்னா விஜய் ஏதாவது எதிர்வினை ஆற்றுவார் அப்படின்னு நினைச்சாரோ என்ன தெரியல. எதிர்வினை ஆற்றல, யாரும் எதிர்வினை ஆற்றாதீர்கள் சொன்னது வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பலமாகவும் அவங்க மேலே ஒரு ஹீரோயிசமும் வந்துருச்சு. என்னங்க இவ்வளோ காலம் 15 வருஷமாக கட்சி நடத்திட்டுருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் நேற்று ஒரு பேச்சு பேசுறீங்க, இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறீங்கன்ற மாதிரி அந்த கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசலாக உட்கட்சி சலசலப்பாக ஆகி அது அப்படியே ஒவ்வொருத்தரும் கொண்டு வெளியே போக ஆரம்பித்தாங்க. அது நடந்த ஒரு விழா. பாமக மாதிரியான கட்சிகள்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப காலம் இருக்கிறாங்க. எம்பி எம்எல்ஏக்கள்லாம் பார்த்தவங்க அவங்க வலுவான கட்சியாக இருக்கிறதுனால என்னதான் ஒரு சாதிய கட்சின்னு ஒரு முத்திரை குத்தினாலும் இந்த ஓட் பேங்கை நிர்ணயிக்கக்கூடிய தன் இடத்துல வந்து வன்னியர்களுடைய ஓட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த உட்கட்சி பூசல்லாம் டக்குன்னு அவங்க சரி பண்ணிவிடுவாங்க. அவரு திரும்ப பனையூரில் போய் உட்காந்துட்டாரே சார். நான் அதுவும் கேட்கணும்னு நினச்சேன் சார். என்ன ஆனாலும் என்ன சார் எல்லாரும் பனையூர்லேயே போய் உட்காந்துறாங்க. நான் விசாரிச்சேங்க. விசாரித்த போது என்னென்னா, இப்போ நீ எல்லாரும் முதல்ல இங்கே நார்த் உஸ்மான் ரோடு பக்கத்தில் தான் மருத்துவர் அன்புமணியோடைய வீடு இருந்தது. வீடும் அலுவலகமும் இருந்ததுன்னு நினைக்கிறேன், 2மே. இப்போ தான் எனக்கே தெரியாது வந்து சமீப காலம் எல்லாரும் வந்து இந்த கிழக்கு கடற்கரை சாலை ஈஸியாக எல்லாரும் போயிட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே சிட்டிக்குள்ளே இருக்க முடியல அப்படின்னால. அதனால் அக்கரைன்ற ஒரு பகுதி, அந்த மகாபலிபுரத்துக்கு முன்னாடி அக்கரைன்ற ஒரு பகுதியில் தான் வீடு இருக்குது. பெரிய எல்லா செலிப்ரிட்டிகளும், சினிமா செலிப்ரிட்டி, அரசியல் செலிப்ரிட்டி எல்லாரும் வந்து அங்கே தான் இருக்காங்க. அதனால் அங்கே வீடு இருக்கிறதுனால பனையூர் ரொம்ப பக்கம். அங்கே ஒரு அலுவலகத்தை திறந்துருக்காரு. உடனே பனையூரில் விஜய் அலுவலகம் இருக்குன்னு நீங்கள் வந்து அவர் அலுவலகம் திறந்துட்டாங்கன்னு நம்மளும் பேசாமல் பனையூரில் ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணிட்டோம்னா. ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுங்க, கார் வச்சு என்ன கூட்டும் போங்க. ஆமாம், வந்து பேசுறதுக்கு. அதனால் வந்து பனையூர்னு அவர் வந்து யதார்த்தமாக பக்கத்து ஊர் கூட ஏதாவது சொல்லி அக்கறையில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்குங்க வந்து வாங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். பனையூர் அந்தளவுக்கு பிரபலம் ஆகிடுச்சு வந்து. ஏன்னா விஜய்க்கே வந்து பையனூரில் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு பனையூரில் வந்து நல்ல திட்டம் வச்சுட்டு அப்படியே நீலாங்கரைக்கு வீட்டுக்கு போயிடுறீங்களே மாதிரி ஆகிடுச்சு வந்து. அது யதார்த்தமாக இருக்கிற இது சொல்லிட்டார் வந்து. என்ன காரணம்னா, எல்லா பிரபலங்களும் அந்த ஈசிஆர் சாலையில் வீடு வாங்கி வீடு கட்டி அங்கே குடியேறிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பக்கமாக இருக்கிற அலுவலகத்தை தான் வச்சுப்பாங்க, ஈஸியாக வீட்டுக்கு அதுக்கும் போயிட்டு வர மாதிரி. அதை தான் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. சார், இப்போ இந்தியன் 3 ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏதோ இஷ்யூ போயிட்டுருக்கு. லைக்கா ப்ரொடக்ஷனுக்கும் சங்கர் சாருக்கும் ஏதோ இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார், என்ன ஆச்சு சார்? ஆக்சுவலாக இந்தியன் 3 என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, இந்தியன் 3 முதல்ல வந்து வெளியே சில பேர்லாம் சொன்னாங்க ஓடிடியில் தான் வரும் அடிச்சுலாம் சொன்னாங்க வந்து. ஆனால் ஓடிடி கிடையாது, தேட்ரிக்கல் தான் அப்படின்னு சொல்லியாச்சு வந்து. சங்கர் அது தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுலாம் ஆர்வமாக இருக்கார். இப்போ என்னன்னா, இந்தியன் 2உடைய ஒரு தோல்விக்கு பிறகு இந்தியன் 3 மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் கமலஹாசன் இந்தியன் 2 ப்ரொமோஷன்லேயே நிறைய பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 பற்றி பேச ஆரம்பித்து பத்திரிகையாளர்லாம் கேட்க ஆரம்பித்த பிறகு, ஏங்க நான் யதார்த்தமாக தான் சொல்கிறேன், இந்தியன் 2 நீங்கள் எழுதுங்க, அது சம்மந்தமாக பேசுங்கன்னு அவர் சொன்னார், சமாளித்தார். லைக்காவுக்கு இந்தியன் 3 மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இப்போ என்ன ஆகிடுச்சு, இதில் ஒரு சாங் ஒன்று சேர்க்கணும்னு சங்கர் ஆசைப்படுறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது வந்து. அந்த சாங் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு பெரிய செலவாகும், இந்த சாங்கு அவசியம் தேவையா அப்படின்னு லைக்கா தரப்பில் கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்குமான ஒரு விஷயம் வந்து ஒரு கருத்து மோதல் இருக்குது. ஒரு கட்டத்தில் சேர்த்தா தாங்க ஆச்சு அப்படின்னு பிடிவாதமாக இருக்காராம் சங்கர். இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த இந்தியன் 2 லாஸில் அந்த லாஸ் எங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணுங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து, இல்லைன்னா நாங்கள் கேம் சேஞ்சரை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், இல்லை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், நாங்கள் வாங்க மாட்டோம் ரேஞ்சில் அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். இப்போ இந்த திருசங்கு சொர்க்கம்னு வாங்களே அது மாதிரி ஆயிருக்கு. இப்போ இந்த சாங்குக்கு வந்து என்னென்னா, இந்த சாங் ரைட்டு நாங்கள் அதில் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால், இந்த படத்தெல்லாம் நீங்கள் முன்னே எடிட் பண்ணாமல் இருக்குது, படத்தெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணி பொதுவான ஒரு நபர், ஒரு சினிமாவில் அனுபவசாலிகளாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட போட்டு காமிப்போம். அவங்க இந்த சாங் தேவை அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு லைக்கா தரப்பில் சொல்லப்பட்டதாக ஒரு கருத்து வந்து. அதுக்கு முடியாதுன்னு தரம் வந்து. இதை தவிர பார்த்திங்கன்னா சம்பளம் கூட ஒரு பெரிய சம்பளத்துக்கு ஒரு பாக்கியெலாம் இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. என்னன்னு தெரியல. சட்ட ஆலோசகர்கிட்டலாம் வந்து
கலந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனையில் கேம் சேஞ்சர் வேற மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், கேம் சேஞ்சர். ஆக்சுவலாக என்னன்னா, கேம் சேஞ்சர் வந்து இந்தியன் 2க்கு முன்னாடி அதனுடைய தயாரிப்பாளர் தில்ராஜ் பயங்கர உற்சாகமாக இருந்தாராம். இந்தியன் 2க்கு அப்புறம் ஒரு சுணக்கம் வந்துடும் இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். கிட்டத்தட்ட அதுக்கு 650 கோடி ரூபா பட்ஜெட் அந்த படத்துக்கு. சாதாரண விஷயம் இல்லை. 650 கோடி. 650 கோடிங்க அந்த படத்துக்கு. அமெரிக்காவில் போய் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்களே கடந்த வாரம். அதில் தான் புஷ்பா டைரக்டரை கூப்பிட்டு அது கூட ஒரு செட்டப்னு அங்கே இருக்கிற சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. வந்தது வந்து கேம் சேஞ்சருக்கு. திடீர்னு நீங்கள் எதை கைவிட விரும்புகிறீங்க அப்படின்னு, நான் சினிமாவே கைவிட விரும்புகிறேன் புஷ்பா டைரக்டர் சுகுமார் சொல்ல, உடனே அவர் வந்து ராம் சரண் மைக்கை வாங்கி அதெல்லாம் சினிமா உங்களை விடாது அப்படின்னு கீழே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏங்க வந்தது கேம் சேஞ்சருக்கு, கேம் சேஞ்சருக்கு ஏன் புஷ்பா டைரக்டருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி வந்து. ஏன்னா புஷ்பா டைரக்டருக்கு என்ன வேலைன்னா, அடுத்து தில்ராஜ் தயாரிப்பில் அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறார், அதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன். அந்த ப்ரொமோஷனுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 175 பேரை கூட்டமாக இருக்காங்க அமெரிக்காவுக்கு. பாருங்கள், ஃப்ளைட் சார்ஜ் என்ன ஆச்சு, தங்கறதுக்கான இது, சாப்பாடு என்ன ஆச்சு. இது ஏன் அமெரிக்காவுக்கு அவங்க நம்ம யூரோப்பில் எப்படி டார்கெட் பண்ணுறோம், தமிழர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே அமெரிக்காவில் பெருவாரியான தெலுங்கர்கள் இருக்காங்க, தெலுங்கு பீப்புள் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரொமோஷன் அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த மாதிரியான இந்தியன் 2க்கு அப்புறம் இந்த பெரிய பட்ஜெட்டு பொங்கல் ரிலீஸு, பொங்கலுக்கு ஆல்ரெடி இங்கே விடாமுயற்சி வரப்போது, வணங்கான் வருது தமிழில், ஆந்திராவிலையும் போட்டிக்கு மோதுது படங்கள். அப்போ என்ன ஆகுன்ற ஒரு இதில் வந்து அழுத்தத்தில் கேம் சேஞ்சர் தயாரிப்பாளர் தில்ராஜும் இருக்கார். இதில் முக்கியமான ஒரு விஷயம்னா, படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 பாட்டு இருக்குதுன்னாங்க கேம் சேஞ்சரில். 7 பாட்டா சார்? ஒரு பாட்டுக்கு 30 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்களா? என்ன சார், இங்கே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு சின்ன சின்ன படங்களோட பட்ஜெட் மாதிரி சொல்றீங்களே சார்? நான் கூட நம்பலைங்க. வந்து அது இன்னும் 90 கோடிலாம் சொன்னாங்க. ஏன் வந்து காதல கனகாம்பரம் வைங்க, அதுக்காக வாழைப்பூ வைக்காதீங்க ஏன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் மற்ற விசாரிச்சா 30 கோடி ரூபாய் கிட்ட ஒரு பாட்டுக்கு இன்ஃப்ராரெட் கேமராலாம் யூஸ் பண்ணி அந்த பாடல் தாங்க அது லைரானான்னு சொல்லி ஒரு பாட்டு. இந்த பாட்டு தான் அது. அந்த அளவுக்கு செலவையும் பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டம் வந்து ஒரு காலத்தில் பிரம்மாண்டம் இருந்தது, ரைட்டு. இன்னைக்கு பிரம்மாண்டத்தை வந்து இங்கேயே பார்த்துடுறானுங்க ஆடியன்ஸு. திறந்தா எந்த கண்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்கணும், என்ன வீடியோ கண்ட்ரிக்கே போயிடுறானுங்க. இப்போ வந்து வெளிநாட்டு பயணம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா மாறிடுச்சு. டக்குன்னு ஒரு விசாவை போட்டு போய் உட்காந்து அங்கே போய் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறாங்க. இங்கே இதோட உள்ளங்கையிலே எல்லா பிரமாணம் தெரியும். இன்றைக்கி கண்டென்ட்டை தான் எதிர்பார்க்குறாங்க. ரப்பர் பந்து மாதிரி, மகாராஜா மாதிரியான படங்களுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பிரம்மாண்டம் கிடையாது, கண்டென்ட் தான். ஏன் இன்னும் பிரம்மாண்டத்தை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. வந்து ஏன்னா கண்டென்ட் வைஸ் வந்து மக்கள் இப்போது அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். பாட்டுன்றது இப்போ மக்களுக்கு வந்து ஒரு போரான விஷயமாயிடுச்சு. அது படத்துலேயே வர்ற மாதிரி இருந்தால் ஓகே, அதுக்குன்னு தனியாக ஒரு செட்டு போட்டு அங்கே போய் டான்ஸ் ஆடி அது இல்லை. இடையில இந்த 90க்கு அப்புறம்லாம் ஒரு இதெல்லாம் ஜோக்கெலாம் வர ஆரம்பிச்சு தெரியுங்களா. பாட்டு வந்தவொடனே ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க, தம் அடிக்க போயிடுவாங்கன்ற மாதிரி. இப்போ அந்த மாதிரி நிலைமைக்கு வந்தாச்சு. பாட்டே வைக்காதீங்க, நேராக நீங்கள் கதையை சொல்லி முடிங்கன்ற ரேஞ்சில் வந்துட்டாங்க. வந்து அதுதான் உண்மையும் கூட. யார் பாட்டை கேட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கலன்னு சொல்லும் பொழுதே வந்து ஆடியோ மார்க்கெட் விழுந்து போச்சு. உங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் 90 காலகட்டங்களில் ஆடியோ கேசட்டாக இருந்தது பாருங்கள். அப்போ ஆடியோ ரைட்ஸ் விற்கும் பொழுதே அதனுடைய பெரும்பகுதியில் அந்த ரைட்ஸ்லேயே பாதி படப்பிடிப்புலாம் முடிச்சுடுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அனிருத், ரகுமான், இளையராஜா இந்த மாதிரியான மியூசிக் டைரக்டர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த ரைட்ஸும் ஆடியோ ரைட்ஸும் ஓரளவுக்கு போகுது. வந்து மற்றபடி ஆடியோ ரைட்ஸ்லாம் இப்போ வாங்குறதே கிடையாது. சரிங்க சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.